ஹலோ மக்களே, இன்றைக்கி சிம்பிளான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு சூடான கடாயில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அது கூடயே வெட்டி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க 3/4 கிலோ சிக்கனையும் சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுட்டு, அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கி ஒன்றோட ஒன்று கோட் ஆனதுக்கு அப்புறமா அதில் 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 2 பெரிய சைஸ் தக்காளி, பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், கொஞ்சம் தேங்காய், சோம்பு 1/2 ஸ்பூன்னு எல்லாம் சேர்த்து அரைச்சி அந்த விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடி பிடிச்சிடாமல் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கிரேவி எந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியை வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு சிக்கன் வெந்ததுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க மல்லித்தழை அதோடு சேர்த்து கிளறி இறக்கிட்டோன்னா அவ்வளோதான், சிம்பிளான சுவையான ஈஸியான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என்ன, இது மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரியான ரெசிபீஸ்க்கு சிம்பிள் சர்வைவர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.